என்னது சாமி பார்க்கறதுக்கு 4000 ரூபாயா? சாதாரண பொதுமக்களிடம் வசூல் பண்ணலைங்க. இந்து அறநிலைத்துறை அமைச்சரிடமே திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வசூல் செஞ்சிருக்காங்க. யாரை பார்த்து யார்கிட்டடா காசு கேட்குற அப்படிங்கிற அளவில் மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த அர்ச்சகர்கள். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் ஒரு ஆய்வுக்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் மற்ற அமைச்சர்கள் போவது போல முந்தைய காலகட்டங்கள் நடந்தது போல தன்னுடைய தொண்டர்கள் பட்டாளத்துடனும் பாதுகாப்புடனும் போகலன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு சிம்பிளாக போயிருப்பார் போல, யாருமே இல்லாமல் தனியாக தான் போயிருக்காருன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட்டமாக போயிருந்தாருன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இவர் எப்பயும் போல் அங்கே போயிட்டு ஆய்வுக்காக போயிருக்காரு. இவர் போனது ரொம்ப எளிமையாக அங்கே போயிருக்காரு. போகணுன்னு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வழக்கம் போல தான் எல்லாத்துலேயும் கேட்குற மாதிரி தான். என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நீங்கள் என்ன சிறப்பு தரிசனத்தில் சாமியை தரிசிக்கணுமா, சாமியை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவர் என்னது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு. பிறகு என்ன சொல்லியிருக்காங்க போல், நீங்கள் சாமியை போனால் 4000 ரூபாய் கொடுத்தா சாமியை ஸ்பெஷல் தரிசனத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருப்பார் போல. பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஓகே இங்கே இப்படி தான் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு அவர்கள் கேட்ட பணத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. அவர்களும் அந்த அர்ச்சகர்களும் இந்த பணத்தை வந்துட்டு கராராக வசூல் பண்ணியிருக்காங்க. இவர் பணத்தை வாங்கினதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மேல் அதிகாரிகள் இருந்து அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அது மூலியமாக ஒரு பேரும் அதிர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன அதிர்ச்சின்னு தானே பார்க்குறீங்க. அதாவது, நீங்கள் அமௌண்ட் வாங்கினது யாருன்னு தெரியுமாடா, நீங்கள் காசு வாங்கினது யாருன்னு தெரியுமாடா, யாருக்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, நீங்கள் காசு வசூல் பண்ணது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களிடமே நீங்கள் காசு வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு செய்தி வந்த உடனே அவர்களுக்கு ஒரு கலக்கமும் ஒரு பேர் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. அவரோட கால் கையெல்லாமே நடுங்கியிருக்கும். என்னன்னா, ஒரு அமைச்சருக்கே அந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. சுமார் ஒரு 50 வருட காலகட்டங்களில் இது யாருமே தட்டி கேட்கலையா? எல்லா காலகட்டங்களும் நடந்துச்சு. நடக்கலாம் யாருமே சொல்ல முடியாது. நடந்துக்கிட்டு தான் இருக்கு, நடந்துச்சு. இதை இத்தனை காலகட்டங்கள்லமா யாருமே ஏன் கண்டுபிடிக்கல? இத்தனை காலகட்டங்களில் இது யாருமே யாரும் நிறுத்தலை. இந்த துறையில் மட்டும்தான் இருக்கா? அனைத்து துறைகளையுமே இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விஓ ஆஃபீஸில் இருந்து ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிலேருந்து முதலமைச்சருக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் அனைவரிடத்துலையுமே இது மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு செய்திகளையுமே ஏன் இது யாருமே தடுக்கலை? இதையா யாருமே நிறுத்தலைன்னு தான் மக்களிடையே ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் அனைத்து நவீனமயமாக்கப்பட்டிருந்தாலுமே ஒரு பாக்கெட் கேமரா போதும். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் எல்லாமே ஒரு பட்டன் கேமரா அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனால் அப்படி இருந்த பொழுதிலுமே ஏன் இதெல்லாம் தடுக்க முடியலன்னு தான் மக்களிடையே ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மேலும் சாமி மீது பக்தி உடையவர்களாக விளங்கக்கூடிய அர்ச்சகர்களாகட்டும், அனைத்து மதத்தை சார்ந்த போதகர்களாகட்டும், அனைத்து கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமியை வழிபடக்கூடிய சாமியை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மசூதியில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், ஒரு சபையில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், ஒரு கோயிலில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு கேள்வியை கேட்குறேன். ஏன்னா அவர்களை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அவர்களோட கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சாமி கும்பிட்றாங்க. சாமி எப்படி கும்பிடணும், எப்படி வணங்கணும்னு அவர்களிடம் தான் அவங்க கற்றுக்குறாங்க. அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு அவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் சாமி மீது இருக்கக்கூடிய பயம், பக்தி எல்லாம் எங்கே போச்சு? ஏன்னா ஒரு பொதுமக்கள் சாமி அவர்கள் சீக்கிரம் எளிதாக தொட முடியறதில்ல ஒவ்வொரு கோயில்லையும். ஆனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களாகட்டும், பூசாரிகளாகட்டும் எளிமையாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை தொட்டு பார்க்குறாங்க, வணங்குறாங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிகளுடைய சக்தி என்ன, பயம் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் பணம் அவங்க கண்ணை மறைச்சிருச்சா? ஏன்னா அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அவர்கள் எப்படி சாமியை பற்றி சொல்கிறாங்க, அவங்க எப்படி சாமியை வணங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம மக்கள் அனைவருமே, பக்தர்கள் அனைவருமே சாமி மீது பக்தியுடனும் ஒரு சாமி எப்படி வணங்கணும்னு கற்றுக்கிறாங்க. இவர்கள் மாதிரி சில அர்ச்சகர்கள் இருக்கவும் தான் இது மாதிரி பிரச்சனை ஏற்படுது. ஆனால் அனைவருமே சொல்லலை.
நான் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் குறை சொல்லலை. இன்றைய காலகட்டங்களில் அனைத்துமே நவீனமயமாக்கப்பட்டிருந்தாலுமே இவர்கள் மாதிரி இருப்பவர்களால் மட்டுமே தான் நம்ம சமூகம் சீர்கழிந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பண்டைய காலகட்டங்களில் இருந்த கடவுள் மீது இருந்த பக்தி பயம் இன்றைய காலகட்டத்தில் எங்கே போச்சு? அதனால தான் இத்தனை தவறுகள் நடக்குதா நாட்டில். அனைத்து சட்டங்கள் வந்தாலுமே சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் கூட நாட்டில் இன்றளவில் ஒரு சிறு குழந்தைகள் ஏற்படக்கூடிய தவறில் இருந்து பெரும் தவறுகள் வரைக்கும் நடப்பதற்கு சாமி மீது இருந்த பக்தியும் பயம் குறைஞ்சதான் காரணமா? இது இவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் சிறிது சிறிதாக செய்த தவறுகள் தான் ஒவ்வொரு பக்தனையும் மனமாற்றம் அடைய செய்கிறது. ஏன்னா இவர்களே சரியாக கடவுள் மீது பக்தியோடு இல்லாத பொழுது நாம் ஏடா இருக்கணும், இவனே எது செய்யலை, நம்மளேடா செய்ய போகுது, இவனும் இத்தனை நல்லா தான் இருக்கான், சாமி கும்பிட்றான், அவன் தப்பு செய்கிறான், ஒரு பாவம் செய்கிறான், இவனே இது செய்ய சாமி என்னை மட்டும் என்ன செஞ்சிடும் அப்படின்னு மக்களிடையே எழுக்கூடிய கேள்விகள் தான் அவனை அந்த சாமி மீது இருக்கக்கூடிய பயத்தையும் பக்தியும் குறைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நம்ம குழந்தைகளுக்கு கல்வி எப்படி அவசியமோ, செல்வத்தை சேர்ப்பது எப்படி அவசியமோ, அதுபோல் கடவுள் மீது பக்தியும் பயத்தையும் உருவாக்குவது ரொம்ப நல்லது. முதல்ல கடவுளை தன்னோட மனசுக்குள்ளே தேட கற்றுக் கொடுங்க குழந்தைக்கு. தனக்குள் இருக்கக்கூடிய கடவுளை வணங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலையும் இருக்கக்கூடிய கடவுளில் வணங்க சொல்லுங்க. இவங்க இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கடவுள் மிக வித்தியாசமானவர். அதாவது விதைகளிடமோ ஊனமுற்றோரிடமோ இதுக்கு மேலே அனாதைகளிடமோ இருக்கக்கூடிய கடவுள் மிகவும் பெரிய கடவுளாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் நம்ம அனைவருமே கடவுளோட குழந்தைகள் தான். அதில் இவங்க எல்லாருமே ஒரு தனித்துவமானவர்கள். இவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அந்த கடவுளுக்கு உதவி செய்வது போல தான் இருக்கும். நீங்கள் உதவி செய்யணுமா, நீங்கள் காணிக்கை செலுத்தணுமா, கடவுளை பார்க்கணுமா, முதல்ல உங்களுக்குள்ளே கடவுளை தேடுங்க. உங்களுக்கு கூட தேடுறதுக்கு பிறகு இது மாதிரி இருக்கக்கூடிய முடியாதவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு போதும், இன்னும் நான் கடவுளை தேடுன்னு மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க. நீங்கள் சம்பாரித்து அது இது மாதிரி அர்ச்சகர்களுக்கும் இது மாதிரிகளுக்கும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்துறீங்க. ஆனால் கடவுள் நீங்கள் அங்கே பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். கடவுளை பார்க்குறீங்க. இன்றைய காலகட்டங்களில் பணத்தை வச்சு தான் கடவுளையே உங்களால் பார்க்க முடியும். ஒரு வரிசையில் நின்றுட்டு கடவுளை தொட்டு கூட பார்க்க முடியாமல், ஒரு செகண்டு கூட கடவுளை முழுசாக பார்க்க முடியாமல் நகர்ந்து போகிற வரிசை ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ஒரு 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் நின்று கடவுளை முழுசாக பார்த்து தொட்டு பார்த்து வணங்குற கூட்டமும் ஒரு பக்கம் இருக்குது. 2 பேரும் வேறு வேறு காலகட்டங்களில் இல்லை, ஒரே காலகட்டங்கள் ஒரே வரிசையில் இவங்க இங்கே இருக்காங்க, இவங்க இங்கே இருக்காங்க. ஆனால் 2 பேர்த்து பிரிப்பது என்ன? பணம். யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு அந்த பூசாரிக்கு தர பணத்தை இந்த மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. உங்கள் பேர் சொல்லி அவங்க தலைமுறையே உங்களை வணங்கும். அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி சூழ்நிலை ஏற்படுவதற்கு கடவுள் மீது இருக்கக்கூடிய பக்தியும் பயம் குறைஞ்சதான் காரணம் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த அர்ச்சகர்கள் எது மாதிரி தண்டனை கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும். மேலும் பார்த்தீங்கன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை முடிக்க முடியாது அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா பாணியில் தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க மனசில் அவங்க திருந்தினா மட்டும்தான் குற்றங்கள் குறையுமே தவிர சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட்டாலும் குற்றங்கள் குறைவது கடினம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவன் திருந்தணும், அதுக்கப்புறம் தான் சட்டம். அவன் திருந்தினா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். சட்டங்கள் எவ்வளோதான் கடுமையாக்கப்பட்டாலுமே குற்றங்கள் படிப்படியாக தான் குறையுமே தவிர ஒரே அடியாக குறையணும்னா அவங்களே திருந்தணும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, சேனலுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சேனலுக்கும் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.